Hi friends, welcome back to my channel. நான் உங்கள் மதுமிதா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிரைடல் ஃபேஷியல் கிட் பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இதோட பேக்கேஜிங், அப்புறம் யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், இது வந்து எவ்வளோ ப்ரைஸ், இது வந்து ஒர்த்தா இல்லையா, இது நம்ம ஸ்கின்னுக்கு ஒர்க் ஆகுதா, எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நான் பர்பிளில் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து பர்பிள், நைக்கா இதில் வாங்குங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதிலலாம் வந்து ஆர்டர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் ஃபர்ஸ்ட் வரும், இந்த மாதிரி பபிள் ரேப் பண்ணி. ஸோ ரொம்ப வந்து சேஃபாக நம்ம ப்ராடக்ட்டை வந்து ரேப் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. ரொம்ப சூப்பராக பேக்கேஜிங் வந்து இருக்குது. நான் வந்து என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னா, ப்ரொஃபஷனல் O3+ பிரைடல் ஃபேஷியல் கிட். இது வந்து ரேடியன்ட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின்காக நான் இந்த இது வாங்கியிருக்கேன். இது பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும். மொத்தமாக இந்த ஃபேஷியல் வந்து 10 ஸ்டெப் வந்து பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இதோட கவர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் தான் வந்து இருக்கும். இது ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து ஒரு ஸ்மால் சைஸ் புக் வந்து இருக்கும். ஸோ அதிலே வந்து 10 ஸ்டெப்பும் வந்து ஃபர்ஸ்ட் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து நேமோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா உள்ளே பார்த்தோம்னா இந்த மாதிரி 4 பேக்கெட் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி மொத்தமாக கவர் பண்ணி ஃபர்ஸ்ட் பேக்கெட் வந்து பார்த்துடலாம். அதிலே வந்து அதுக்குள்ளே என்னென்ன வந்து இருக்குது அப்படின்றத வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே இதெல்லாம் வந்து இருக்குதுன்னு. மீதி பேக்கெட்லலாம் வந்து பார்த்தோம்னா பவுடரு, அந்த மாஸ்க் போடுறதுக்கான பவுடர், ஜெல் இதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த கவர்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி ஸ்டெப்ஸ்லேயும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை யூஸ் பண்ணணுன்னு சொல்லி நேமோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்றதை நான் காட்டுறேன். இந்த பேக்கெட் வந்து 4 இது இருக்குது. ஃபர்ஸ்ட் பேக்கெட் வந்து நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே பார்த்தோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பால் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ சின்ன சின்ன டப்பா, இந்த மாதிரி வந்து ஒரு 4 டப்பா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா டியூப் மாதிரி இருந்துச்சு. ஒரு டியூப் மாதிரி ஒரு 3 or 4 வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி 3 டியூப் வந்து இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்து நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ்லாம் ஆகாது. ஸோ பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த புக்கை வச்சே ஃபாலோ பண்ணலாம். புக்லேயும் இருக்கும், பேக் சைடு நம்ம ஓப்பன் பண்ணோம்ல ஃபர்ஸ்ட் அந்த கவர் பேக் சைட்லேயும் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் எதை யூஸ் பண்ணணுன்னு. ஃபர்ஸ்ட் இந்த புக்கில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணணுன்னு இருக்குன்னா, ஒயிட்னிங் அண்ட் கிளென்சிங் ஃபோம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும், ஒயிட் கலரில். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இந்த கிளென்சிங் ஃபோமை அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணணும். ஸோ அதிலே வந்து 2 to 3 minutes வந்து கிளென்ஸ் பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ 2 to 3 minutes கிளென்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும், நல்லா ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வெட் கிளாத்தை வச்சு தான் க்ளீன் பண்ணணும். கிளென்ஸ் பண்ணோன்னே நம்ம ஸ்கின் நல்லா க்ளீன் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டீடான் பேக் அப்ளை பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இந்த கவரை பீல் பண்ணாலே போதும், ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். அது அப்படியே நம்ம ஃபேஸில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutesக்கு அப்புறமா நல்லா ட்ரை ஆனோடனே ஜென்டலாக வந்து மசாஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்னோடய ஸ்கின் நல்லா 10 minutesக்கு அப்புறம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ மசாஜ் பண்ணிவிட்டு வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. டீடான் பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஸ்கின் வந்து எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒயிட்னிங் டானிக் வந்து அப்ளை பண்ணணும். இது டியூப்பில் தான் வரும். ஸோ சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு நம்ம கையில் போர் பண்ணிவிட்டு 2 to 3 minutes கிட்ட டேப் மசாஜ் வந்து கொடுக்கணும். தேய்க்கக்கூடாது, உள்ளங்கையை வச்சு நல்லா ஒத்தி ஒத்தி எடுக்கணும் ஒரு 2 to 3 minutesக்கு. அதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆகி அப்சார்ப் ஆகிடும். அதை வந்து வெட் கிளாத் வச்சோ இல்லை வாஷோ எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும் டானிக் அப்ளை பண்ணிவிட்டு.
ஒயிட்னிங் டானிக் அப்ளை பண்ணதுக்கப்புறமா டேரெக்டாகவே நம்ம ஃபேஸில் வந்து ஒயிட்னிங் மசாஜ் க்ரீம் அப்ளை பண்ணி 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் வந்து மசாஜ் பண்ணணும். 10 to 15 மினிட்ஸ் ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிற அளவுக்கு வெட் கிளாத் வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணவோ கூடாது. ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிற அளவுக்கு மசாஜ் பண்ணால் மட்டும் போதும் அப்வர்ட் டைரக்ஷனில். ஸோ ஃபுல்லாக வந்து அப்சார்ப் ஆகிட்டு என் ஸ்கின்னில். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒயிட்னிங் சீரம் வந்து அப்ளை பண்ணும். இதுவும் வந்து டியூப்பில் தான் இருக்கும். ஸோ அப்படியே வந்து கையில் போர் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணி 2 to 3 மினிட்ஸ் கிட்ட நல்லா மசாஜ் பண்ணும் ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிற அளவுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா 6ம் 7ம் கம்பைன் ஆகி வரும். ஃபேஷியல் பவர் மாஸ்க் ஜெல் 2030 அந்த ஜெல்லை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி நம்ம ஒரு பவுலில் போர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஷியல் பவர் மாஸ்க் பவுடர் 2030 இது ரெண்டையுமே வந்து பவுலில் போட்டு நல்லா வந்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த கலரில் தான் வந்து இருக்கும். ஒன்று க்ரீன் கலரில் இருக்கும் ஜெல் வந்து, பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் கலரில் இருக்கும். ஸோ ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனித்தனி கவரில் தான் ரெண்டுமே வந்து இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்ததுக்கப்புறமா டிலே பண்ணாமல் நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணிடணும். நீங்கள் டிலே பண்ண நம்ம பவுலில் அப்படியே பிடிச்சிக்கும், அப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ண. ஸோ டிலே பண்ணாமல் மிக்ஸ் பண்ண உடனே ஃபேஸில் அப்ளை பண்ணிடுறது நல்லது. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட அப்படியே வந்து விட்டுறணும். ஸோ 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வந்து பாருங்கள் என் ஃபேஸில் தானாகவே வந்து உறிஞ்சி வருது. அதை அப்படியே பீல் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஃபுல்லாக வந்து பீல் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ என்னோடய ஃபேஸ்லேருந்து ஃபுல்லாக வந்து பீல் பண்ணிட்டேன். பீல் பண்ணதுக்கப்புறமா வெட் கிளாத் வச்சு நம்ம துடைக்க வேண்டியதான். என்னோடய ஃபேஸ் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அர்பியூட்டின் சீரம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுவும் வந்து டியூப்பில் தான் வந்து இருக்கும். நம்ம கட் பண்ணி நம்ம ஹேண்டில் போர் பண்ணி ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட நல்லா மசாஜ் பண்ணும் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற அளவுக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்கின்னை மசாஜ் பண்ணாலும் அப்வர்ட் டைரக்ஷனில் தான் பண்ணணும். ஸோ நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள். நல்லா அப்சார்ப் ஆகிற அளவுக்கு மசாஜ் பண்ணிவிடுங்க. அப்படியே விட்டுறணும். வெட் கிளாத் வச்சு துடைக்கக்கூடாது. இப்போ நம்ம 9th ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். 9th ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா அர்பியூட்டின் பவுடர் மாஸ்க் இதுவும் வந்து ஒரு தனி பேக்கெட்டில் தான் வரும். ஸோ இதையும் வந்து கட் பண்ணி நம்ம ஒரு பவுலில் வந்து போர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஜெல்லோ வந்து எதுவுமே கிடையாது. நம்ம வந்து தண்ணி தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த பவுடர் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் வந்து இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ தண்ணியை வந்து மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதும். இதை உடனே டிலே பண்ணாமல் டக்குன்னு நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ நீங்கள் டிலே பண்ண அது பவுல்லே வந்து ஒட்டிக்கும், அப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா தானாகவே வந்து உறிஞ்சி வரும். பாருங்கள் எனக்கு எப்படி 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா தானாகவே உறிஞ்சி வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி உறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் பீல் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபுல்லாக வந்து பீல் பண்ணிவிடுங்க. பீல் பண்ணிவிட்டு வெட் கிளாத்தை வச்சு தொடச்சிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபேஸை வந்து சும்மா சோப்பு ஃபேஸ் வாஷ் எதுவும் போடாமல் சும்மா நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஸோ இப்போ என்னோடய ஸ்கின்னை பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு. நான் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டேன். எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ஃபோனில் கூட கம்மியாக தான் வந்து தெரியுது என்னோடய ஃபேஸ் பிரைட்னஸ் க்ளோயிங் எல்லாமே. பட் நேரில் எல்லாருமே வந்து கேட்டாங்க என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு.
ஒரு வழியாக இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம், 10th ஸ்டெப்புக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்னிங் க்ரீம் SPF 30. இதுவும் வந்து இந்த மாதிரி சின்ன டப்பாவில் தான் வந்திருக்கும். அதுவும் பீல் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். கன்சிஸ்டன்சி பாருங்கள், எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஒயிட் கலரில் தான் வந்து இருக்கும். ஸோ இதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஆல்ரெடியே என்னோடய ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்டாக க்ளோவாக இருந்துச்சு. இதை அப்ளை பண்ணோன்னே இன்னும் நல்லா க்ளோவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஃபேஷியல் வந்து பிடிச்சிருந்துச்சு. இது வந்து எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தோம்னா ட்ரை ஸ்கின் வந்து உள்ளவங்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பெப்பர்மெண்ட், குக்கும்பர், ஷியா பட்டர் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 750. 750க்கு இது நல்ல வர்த்தாக இருக்குது. இது 2 பேர் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு கிட்டே வந்து 2 பேர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ரைடலாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபேஷியலை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 3 நாள் வரைக்கும் நல்ல எஃபெக்டிவாக வந்து இருக்குது. ஒரு சில பேருக்கு ஃபேஷியல் பண்ண அன்றைக்கே எஃபெக்டிவ்னஸ் வந்து தெரியாது. சில பேருக்கு மறுநாள் தான் அதோட ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ அன்றைக்கே தெரியலன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேணாம். உங்கள் ஸ்கின் அலர்ஜிக்காக இருந்தால் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணாதீங்க. இதை போத் மென் அண்ட் உமன் 2 பேருமே வந்து இந்த கிட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கவலையே வேணாம், 2 பேருமே வந்து தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் அலர்ஜிக்காக இருந்தால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். என்னை பொறுத்த வரையும் ப்ரைஸ் வந்து ரீசனபிள் தான். ஏன்னா ஒரு கிட்டே 2 பேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைடலாக இருந்தால் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.